வட இந்திய தொழிலாளர்கள் அல்லது வட மாநில தொழிலாளர்கள் அப்படின்னா எல்லாருமே ஹிந்திக்காரங்க அப்படின்னு ஒரு பொது அபிப்பிராயம் இருக்கும். வட மாநில தொழிலாளர்கள், வட இந்திய தொழிலாளர்கள். முதல்ல நான் உங்கள்கிட்ட என்ன கேள்வி கேட்க போறேன்னா, ஹிந்தி அல்லாம வேற எதுல ஒரு பாட்டு? தூத்துக்குடி கொத்தனார் வீட்ட நல்லா கட்டுனாரு. பணத்துக்காக என்ன மறந்து அவங்க கூட போனியே, என் தங்கமான மனசை விட்டு அவங்க கூட போனியே. இவ்வளவு டேலண்டடாக நீங்க எந்த ஊரு, இப்படி வந்தீங்க, உங்களை யாரு கூட்டு வந்தாங்க? மிலிட்ரிக்காரர் நம்பி வந்தேங்க சார். அப்போ மில்லு ஹாஸ்டலில் விட்டுறாங்க சார். கிட்டத்தட்ட ஒரு 1300 பேர் இருக்குங்க சார். ஏன் எதுக்காக அங்கேருந்து இங்க வந்தீங்க 21 வருஷத்துக்கு முன்னாடி? 1000 என்கொயரிஸ், 1000 என்கேஜ்மெண்ட்ஸ். அந்த அளவுக்கு சிரமம் இருந்துச்சு. மிலிட்ரிக்காரங்களாம் வேலைக்கு வந்திருந்தாங்க. நமக்கு ஒரு நாடு இருக்கு, தமிழ்நாடு வாழ வைப்ப நாடு அப்படின்னாங்க சார். இப்போ இங்கே பொண்ணு கட்டிருக்குங்க சார். சார்னு சொல்ல வேண்டாம், சாதாரணமா பேச. என்னை பொறுத்து நான் தமிழ்நாடுக்கு வந்து ரொம்ப சக்சஸ் ஆயிட்டேன் சார். கார் வாங்கியிருக்கு, சொந்தமா இடம் வாங்கியிருக்கு. நாம தான் காப்பாத்திக்கணும். வீடு கட்டிருக்கு. ஓ, என்ன ஒர்க் பண்றீங்க இப்ப? லேபர் ஏஜென்ட். அங்க இந்த பசங்களை கூட்டிட்டு வந்து வேலைக்கு சேர்த்து விடுறோம். 2003 நான் வந்தேன் தமிழ்நாட்டில். எல்லா பக்கம் பார்க்குற ஒரு ஹிந்திக்காரே இல்லை. அங்கே வீட்டு பக்கத்துலேயே தான் ஸ்வெட்டர் கம்பெனியில் அந்த நூல் பிடிக்கிறதுக்கு வேலை. ஒரு புயல் தண்ணி மழை எப்பவுமே போயிட்டு தான் இருக்கும். வருஷத்துக்கு 3 வாட்டி புயல் வந்துடும். ஒரே குஷ்டமப்பா, இது கஷ்டமப்பா. அதனால சென்னை வாழை தேடி தான் வந்தோம். கிளீனிங் டியூட்டி தான் பார்த்தேன். படி போய் அதுக்கப்புறம் தூத்துக்குடி ஸ்டாரில் மெயின் செஃப் ஆயிருக்கு. நான் வந்து சின்ன வயசுல இருந்தா வந்து ஆர்பாரில் போய் வேலை சேர்ந்துக்கினேன். ஓ, இப்போ என்ன பண்றீங்க? சூப்பு பக்கோடா கடை ஒன்று போட்டிருக்கேன், காளான் கடை ஒன்று போட்டிருக்கு. நீங்களா யாருடா? வீட்டில் ரொம்ப கஷ்டம், வேலைக்கு போக சொல்லிட்டு கிளம்பி சென்னைக்கு வந்துட்டேன். ஏன் வேலைக்கு போகணும் சென்னைக்கு வந்தீங்க? ஆள் இருக்கனால எல்லாம் ஆள் இருக்காங்க, எல்லாம் நம்ம கூட வேலை செஞ்சு பொண்ணு சாப்பாட்டுலாம் மதியம் எனக்கு கொடுத்துருவாங்களாம். டெய்லி சாப்பாடு கொடுத்த பொண்ணே கல்யாணம் பண்ணிட்டீங்க? 4 வருஷம் சார். தமிழ் பொண்ணா இல்ல தமிழ் பொண்ணு? தமிழ் பொண்ணு. ஃப்ரெண்ட் கூட வந்து சுற்றுக வந்தேன். இங்கே வந்து ஆசை இருந்தாங்க பீச் பார்க்கணும். பீச் பார்க்கறதுக்கு வந்தவர். இங்கே ஒரு ஃப்ரெண்ட் வந்து வேலைக்கு சேர்த்து விட்டு பாதி சம்பளம் வந்து தம்பிக்கு அனுப்பிச்சிடுவேன். எனக்கு வந்து சம்பளம் பற்றி ஆசை கிடையாது. தம்பி கொஞ்சம் நல்லா படி வச்சு ஒரு விரைய ஆள் ஆகணும். தம்பி என்ன படிக்கிறாப்ல? இப்போ வந்து இன்ஜினியரிங் பண்ணுறோம். என்ன உங்களுடைய பெரிய எதிர்பார்ப்பு? எதற்காக அவ்வளோ தூரம் விட்டு இங்கே வர்றீங்க? நீங்க எப்ப சார் வந்தீங்க? கோவிந்த் சார் வந்திருக்காரு, அது என்கிட்ட சொல்லலாம். இப்படி நிக்க வச்சிருக்க. சவுத்தில் நம்ம கம்பேர் பண்ணோம், ஒரு வீட்டில் 10 பேர் இருக்காங்களா, இன்னும் ஒரு 7 பேர் வேலை செய்கிறாங்க. அப்புறம் நர்ஸ் நம்ம கம்பேர் பண்ணோன்னா அதில் 2 பேர் தான் வேலை செய்கிறாங்க. இங்கே நல்லா சம்பளம் இருக்கு, பிஎஃப் எல்லாம் இருக்கு. பிஎஃப் நிறைய பேருக்கு நான் பார்த்தேன், பிஎஃப் வாங்கி ஒரு இடம் வாங்கியிருக்காங்க. இங்கே வந்து கவர்மெண்ட் ஃபெசிலிட்டி கொஞ்சம் இருக்கு, ஃப்ரீயாக கொஞ்சம் ட்ரீட்மெண்ட். ஆனால் நம்ம ஊர்ல எல்லாம் அப்படி இல்லை. அதையே பழகிக்காது. செக்அப் மட்டும் பண்ண முடியும். மருந்து மாத்திரையெல்லாம் எழுதி கொடுத்துருவாங்க, நீங்கள் பணம் கட்டி தான் வாங்கணும். இங்கே வந்து நல்லா ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க, ஃப்ரீயாக பார்க்குறாங்க. எதெல்லாம் பார்க்குறப்ப உங்கள் வீட்டு ஞாபகம் உங்களுக்கு வரும்? மீன் பார்க்குறப்ப எங்கள் அப்பவே ரொம்பவே மிஸ் பண்ணுவாங்க. மீன் பார்க்குறப்ப மழை பெஞ்ச வந்து எனக்கு ஊருக்கு என்ன வரும்? ஏன் மழை பெஞ்சா ஊருக்கு ஞாபகம் வரும்? எனக்கு நல்லா பிடிக்கும் சார், வேலை செய்கிறதுக்கு வெளியே போகிறேன். இங்கே இருக்க ஆள் ஒரு ஃபேமிலி கூட தான் போவாங்க. பார்க்கும்போது தான் கொஞ்சம் ஆசை இருக்கும். இங்கே ரொம்ப மழை வந்தாலும் எல்லாம் காஞ்சிரும். ஆனால் நம்ம ஊரில் இந்த மாதிரி மழை வந்துருச்சுன்னா நீயே வீட்டுக்குள்ளே வந்துடும். நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. ரக்ஷாபந்தன் ஒரு ஃபெஸ்டிவல் வரும், அந்த டைம் தான் ரொம்ப மிஸ் பண்ணுவோம். கிளம்பி போக வேண்டியது ரக்ஷாபந்தனுக்கு. இந்த டைமில் ஒரு விஷயம், என்னோட அண்ணா வந்து 2009 பாம்பே போனார். அவர் சொல்கிற இந்த ஃபெஸ்டிவல் டைமில் நானும் அவனை மிஸ் பண்ணுவேன். நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். தமிழ்ல சொல்லுங்களேன். வேற என்ன இவர்களை பார்க்கிற போது உங்க மனதில் ஓடுறது? இவங்க வரதுக்கு முன்னாடி எங்க வீட்டு வாடகை 700 ரூபாயா இருந்தது, இப்போ 6000 ரூபாய் கட்டுறோம் சார். இதுக்கெல்லாம் காரணம் வந்து முழுக்க நம்ம தான் சார். இவங்களை நம்பி நம்ம வீடு கட்ட முடியல சார். யாரை நம்பி? நம்ம ஆட்களை நம்பி நம்ம வீடு கட்ட முடியல. ஞாயிற்றுக்கிழமை லீவு, திங்கக்கிழமை அவன் வேலைக்கு வர மாட்டான். இவங்களை நம்ம 8 நாள் வச்சு கூட வேலை வாங்கலாம். நைட்டில் வேலை போகிற நான் பார்ப்பேன் சார். நைட் சம்பளம் வேணும்னு கேட்க மாட்டாங்க. சாப்பாடு தருவீங்களா, தங்க இடம் தருவீங்களான்னு தான் கேட்பான். நைட்டு ஒரு 12 மணி நேரம் வேலை வாங்கலாமா? வேலை வாங்கலாம் சார். இது முதல்ல சட்டமா? உங்களுடைய பார்வையில சட்டப்படி என்னை வேலை வாங்குன்னு சொல்ற ஒரு தமிழ்நாட்டு வேலைக்காரர் உங்களுக்கு குடிகாரரா தெரியுறாரு. அப்படி கேளுங்க, அறிவு வரட்டும். எனக்கு குறிப்பிட்ட டேட்ல வீடு கட்டி முடிச்சிடலாம் சார். நான் நீங்க குறிப்பிட்ட தேதியில வீடு கட்டி முடிக்கணுங்கிறது முக்கியமா, ஒரு மனுஷனை கரெக்டா ட்ரீட் பண்ணுங்கிறது முக்கியமா? செருப்பெல்லாம் வெளிய விட்டோம்னே. அதாவது ஞாயிற்றுக்கிழமை நீங்களா தான் வந்து வேலை பாக்குறீங்கிறாங்க, அப்படியா? இல்லையே மச்சா, இல்லையே. சண்டே ஓட்டினா வந்து தமிழ் பசங்க வரமாட்டாங்களா சார்? ஹிந்திக்கார பசங்க வர வச்சு அந்த வேலை ஃபினிஷ் கடை வைக்கிறதுக்கு கடை கேட்குறோம். 20,000 ரூபா வாடகை, 5 லட்ச ரூபா டெபாசிட் அப்படிங்கிறான். மறுவாரம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபா அட்வான்ஸு, 30,000 ரூபா வாடகை கொடுத்து செல்ஃபோன் கடை போட்டுதான். பப்பு என்ன பப்பு பண்ணிக்கிட்டு இருக்க? இவங்க வந்து சிட்டிக்குள்ள வந்துடுவாங்க, நம்ம வந்து ஓரத்தில் போயிடுவோம். கேட்கறது கொஞ்சம் கசப்பா இருந்தாலும் இதுதான் உண்மை.
ஒன்று தம்பி நீங்கள் வாங்கக்கூடாதுன்னு அவரை எதிர்த்திருக்கணும், இல்லாட்டி தம்பி நீங்கள் கொடுக்கக்கூடாதுன்னு இவரை எதிர்த்திருக்கணும். தேவையில்லாமல் ரேட்டை ஏற்றி விட்டீங்கன்னா மற்றவங்க பிழைக்க முடியாமல் போய் நீ ஏன் எதிர்க்கல? உங்களுக்கு பாதிப்பு இருக்குல்ல, இதனால நீங்கள் பின்தள்ளப்படுறீங்கல்ல. கண்டிப்பாக கொண்டு வரணும். கொண்டு வரணுமா? 20 வருஷமா அந்த பிரச்சனை நடந்துக்கிட்டு இப்போ சொல்லிங்க கொண்டு வரணும்ட்டு. ஆஹா. இப்போ சுரண்டலின் வலி என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? பணம் இருக்கிற காரணத்தினால ஒருத்தர் அடிச்சு தூக்கிட்டு போறப்ப வலிக்குதுல, ஒருத்தவங்களை சுரண்டான்ல, இந்த கோவத்தை யாரு மேல காட்டணும்? அந்த சுரண்டவன் மேல தான் காட்டணும். அவங்க ஊர்ல இருந்து வந்தாங்கிறதுக்காண்டி வறுமையில இருக்கிற இவங்க மேல காட்டி இப்ப என்ன பண்ண போறீங்க? பெருமுதலாளிகள் இங்க நம்மள பின்னுக்கு தள்ளுறப்போ அங்க கொஸ்டின் பண்ண வேண்டியது நம்முடைய உரிமை. வேற எவனோ ஒரு ஆத்திரம் இருக்கு, அவங்க மேல காட்ட வேண்டிய ஆத்திரத்தை இவங்க மேல காட்ட வேண்டாம். காட்டுறவங்களை மட்டும் சொல்றேன். உலகத்துல 2 பேர் தான் வாழ முடியும். ஒன்னு ஏமாத்துறவன், இன்னொன்னு ஏமாந்தே பழகி போனவன் அப்படின்னு சொல்றேன். ரொம்ப அருமையா சொன்னீங்க கேப்டன். இங்கேருந்து நீங்க கத்துக்கிட்ட விஷயங்கள்ல எதையெல்லாம் உங்க ஊர்ல சொல்றீங்க? என்னுடைய பையன் வந்து பிறந்தனால ஒரு வருஷமா வந்து அவருக்கு காது கேட்கல, வாய் பேசல. என்ன பண்ணலாம் எனக்கு ஒன்றுமே புரியல. அப்போ டாக்டருக்கு போய் அந்த இங்கே தான் கோயம்புத்தூருக்கு போ. அப்புறம் டாக்டர் சொன்னாங்க உங்ககிட்ட ரேஷன் கார்டு இருக்குதா அப்படின்னா, எல்லாம் இருந்தா சிஎம் ஸ்கீமோட ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னா. 6 வருஷம் ஆயிடுச்சுன்னா ஆப்ரேஷன் பண்ண மாட்டாங்கன்னா டாக்டர் சொன்னாங்க. அந்த ரேஷன் கார்டு வாங்கிறதுக்கு எனக்கு 4 வருஷம் ஆயிடுச்சு. ரேஷன் கார்டுக்கு கடைக்கு டெய்லி போவேன். இந்த ரேஷன் கார்டு வந்துருச்சா அவங்களுக்கு பார்க்காமையே வரலமா அப்படி சொல்லி சொல்லி எனக்கு 4 வருஷம் முடிச்சுட்டாங்க. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமா. அரசியல்வாதிகள்னால தியாகிகள் தானே. நான் உட்காந்துட்டு அழுதுட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு லேடி கம்ப்யூட்டர்ல எந்திரிச்சு வந்தாங்க. இந்த ஸ்லிப் வாங்கி அந்த பொண்ணு பார்க்கும்போது ரேஷன் கார்டு வந்து 2 வருஷம் ஆயிடுச்சு. வெறியாயி மன உளைச்சுக்கு ஆளாயிட்டேன். எல்லாம் பண்ணிட்டு கடைசியாக கொடுத்து என்னோட பையனுக்கு ஃப்ரீயாக ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் பண்ணி விட்டோம். இன்றைக்கி என்னோட பையன் வந்து அம்மா அப்பா தம்பி சொல்லுது. அதுக்கு நான் வந்து தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு ரொம்ப நன்றி. 6 லட்சம் ரூபாய்க்கு ஆப்ரேஷன் காசு வாங்காம பண்ணியிருக்கேன். 1 பைசா வாங்கல. 1 பைசா வாங்கல. இது வந்து நான் என்னோட ஊரில் எல்லாருமே சொல்லுவோம். இது வரைக்கும் தமிழ்நாட்டை ஆண்ட அனைத்து அரசுகளுக்கும் இவங்க சார்பான ஒரு கைத்தறல் கொடுக்கலாம். இங்கே அந்த ஸ்டேட்டஸில் வந்து இப்படி சாப்பாடும் அதே விதமாக போடுவாங்க சார். பட் தமிழ்நாடு வந்து சார் உங்கள் சௌரியத்துக்கு சமைச்சு சாப்பிட்டுங்க, என்ன வேணும்னு சொல்லுங்க பண்ணித்தர. தமிழர்கள் உங்களை எப்படி நடத்துகிறார்கள், அவர்களிடம் நீங்கள் பார்க்கிற அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்ன? சாரையும் அதை குடிக்கிறாங்க சார். சாரா அதிகம் குடிக்கிறாங்களா? குடிக்கிறாங்க சார். இது எனக்கு ஒரு பிடிக்காத விஷயம் சார். தமிழ் சமூகம் வெக்கப்படணும். இங்க வந்து வேலைக்கு வந்த ஒரு ஆளு அதை சொல்றாரு, நல்ல மனுஷரா இருக்கிறீங்க, வேலை கொடுக்குறீங்க, எப்பா நீங்க ரொம்ப குடிக்கிறீங்கப்பா பாத்துக்குங்க, ரொம்ப குடிக்காதீங்கன்னு ஒருத்தர் அக்கறையா தான் சொல்ற. ஒன்னு ஏமாத்துறவன், இன்னொன்னு ஏமாந்தே பழகி போனவன்.